அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து போஸ்ட் வந்து பப்ளிக்காக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அஸ் யூஷுவல் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிறது வந்து போஸ்ட் வந்து பார்ப்போம். இது பை மோட்டை பற்றி தான் நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எஸ்பிஓவில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிக்கில் இருக்கணும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கும். இந்த போஸ்ட் போட்டிருக்கீங்களா, இந்த போஸ்ட் உள்ளே வந்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்டுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணதை வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாதிரி செட்டிங்ஸ்லாம் வரும். ஓகேவா? இதில் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே பாருங்கள், சேஞ்ச் த ஆடியன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து பப்ளிக்கில் தான் போட்டிருக்கு. ஸோ இந்த பப்ளிக்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அது ஃப்ரெண்ட்ஸில் மாற்றிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இது வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. இது பப்ளிக்கில் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸில் இருக்கா உங்களுக்கே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ரைட் சைடில் 3 டாட்டில் டச் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஆடியன்ஸு சேஞ்ச் த ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த போஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக்கில் தான் இருந்தது. இப்போ டெமோக்கோசரம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாற்றி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இந்தமாரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் இருக்குது. சி மோர்னு இருக்குது. இந்த மோரில் கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் உங்களை ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னும்போது இந்த பப்ளிக்கில் மாற்றிக்கணும். இந்த பப்ளிக்கில் மாற்றிட்டு டன் கொடுக்கணும். இங்கே வந்து டன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சேஞ்ச் த ஆடியன்ஸில் வந்து பப்ளிக்காக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். பப்ளிக்கில் தான் நம்ம வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தா வண்டி போதும்னா ஒன்லி மீ, இது வந்து எனக்கு வண்டி பார்த்தான்னு போகணும். ஸோ நம்ம வந்து பப்ளிக்கில் தான் வைக்கணும். ஸோ எஸ்பிஓவில் கொடுக்குற நம்ம டாஸ்க் பண்ணுறது எல்லாமே வந்து பப்ளிக்கில் வச்சா தான் பப்ளிக்காக தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு விட நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வண்டி தான் இது பார்க்க முடியும். பப்ளிக்கில் வச்சா வந்து இவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி பண்ணணும். இது வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணணுமா அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். தப்பாக பண்ணியிருக்கவங்க பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதவங்க ஓகே ரைட் விட்டுடுங்க. இப்போ வந்து இது வந்து பர்மனெண்ட்டாகவே நம்ம மாற்றுவோம். அடிக்கடி வந்து நம்ம இது வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டாப் கார்னரில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாதிரி செட்டிங்ஸ் வரும். இந்த செட்டிங்ஸை வந்து இங்கே வரைக்கும் பாருங்கள், செட்டிங்ஸ் வந்து ப்ரைவசின்னு இருக்கா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ப்ரைவசிக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வந்து டச் பண்ணணும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கன்னா ஆடியன்ஸ் வந்து விசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹவ் டு பீப்புள் ஃபைண்ட் யுவர் கான்டாக்ட் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா இதில் வந்து ஐடென்ட் பண்ணி வச்சிருக்க சில இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் எஸ்பிஓ ரிலேட்டாக பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து போஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த போஸ்ட்டை வந்து டச் பண்ணணும். இந்த போஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஹூ கேன் சூய் த ஃபியூச்சர் யூஸ் போஸ்ட் ஃபார் த பப்ளிக். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் இது வச்சிட்டோம்னா நம்ம போடுற போஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் மாறிட்டே தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி தான் போகும். எக்ஸ்பெக்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தேவைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி வைக்கணும் அப்படின்னாங்கன்னா இது வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட் வேணால் இதுமாரி உங்கள் கான்டாக்ட் வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னா உங்கள் கான்டாக்ட் வரும். இங்கே டிக் அடித்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் யாரும் தேவையில்ல ஒன்லி மீ அப்படின்னு கொடுத்தா எனக்கு வண்டி தான் இது வந்து நான் போடுற வந்து போஸ்ட் வந்து காட்டும். இது வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பப்ளிக்னு வச்சுருங்க. பப்ளிக்னு வச்சுன்னா எனி ஒன் ஆன் ஆர் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக்கு அப்படின்னு உங்களுக்கு யுவர் டிஃபால்ட் ஆடியன்ஸ் இஸ் செட்டிங்ஸ் த பப்ளிக் this will be your the audience you will future post the but you can always change it is the specific post. நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து நீங்கள் இது வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பப்ளிக்லேயே வச்சுட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் போகும். சப்போஸ் பப்ளிக்காக போகலை, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் போகுது, இந்த செட்டிங்ஸை மாற்றிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போயிடும். இதில் வந்து ரீல்ஸ் இருக்குது. இந்த ரீல்ஸும் அப்படி தான். இந்த ரீல்ஸும் பாருங்கள் நம்ம பப்ளிக் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இங்கே டிக் அடித்து விட்டு பிரயோஜனம் இல்லை. இங்கே சேவ் கொடுத்தா நம்ம கொடுக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பப்ளிக்காக மாற்றிட்டோம். இது வந்து பர்மனெண்ட்டாகவே நம்ம பப்ளிக்காக மாற்றிட்டோம். ஸோ போஸ்ட் நம்ம என்னென்ன போஸ்ட் போடுறோமோ எல்லாமே பப்ளிக்காகவே போவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன். ஓகேவா? நீங்கள் வந்து இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எஸ்பிஓவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. 3 டாட் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேஞ்ச் த ஆடியன்ஸ் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து ஆடியன்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம எஸ்பிஓல வந்து டாஸ்க் பண்ணுவோம். வெரி சிம்பிள் தான். இது வந்து செட்டிங்ஸ நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்ல வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.